பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே கர்த்தர் எனக்கு என்னுடைய ஆயுசு நாளை அவர் பெருக பண்ணினார். இன்றைய நாள் என்னுடைய பிறந்த தினம். விசேஷமாய் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நான் நினைவு கூறுவது, இந்த வார்த்தையை சொல்லுவது, இந்த வார்த்தையை பேசுவது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறான். அதுபோல என்னாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், பிறந்து சில மாதங்கள் ஆன பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய சரீரத்திலே பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறேன். சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வலிப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் என்னை தாக்கி இருந்தது. அந்த நாட்களிலே இதற்கான வைத்தியங்கள் அதிகமாக இல்லாதபடியினாலே என்னுடைய தாயார் மற்றும் என்னுடைய உறவினர்கள் என்னை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே அமர்ந்திருந்து அப்படியே இருக்கிற சூழ்நிலைகளிலே மயக்க நிலை அடைந்து வாயில் நுரை தள்ளி கண்களெல்லாம் சொருகி போய் ஒரு சாகிற ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய அத்தைகள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நான் வளர்கிற பொழுது அதை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை படிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது எனக்குள் ஒரு மகிழ்ச்சி. என்று சொன்னால், நான் மரிக்கும் மனிதன் அல்ல. என்னுடைய காலங்கள் நிறைவேறுகிறதற்கு முன்னே நான் ஒரு நாளும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போவது இல்லை. என்னை இந்த பூமியில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மரணத்திற்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் என்கிற நிலையில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லது மரண கட்டுகள், மரண காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கலாம். இப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் நீங்கள் பிறந்தவர்களைப் போல உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நாட்களை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே என்று சொல்லி. ஆனாலும் இந்த நாளை பிறந்து இந்த நாளிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலியமாய் சாட்சி பகர தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். ஆகவே இந்த நாளிலே உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறது போல உங்கள் வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதை விசுவாசியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.